கருணாநிதி என்ற பெயர் கெட்ட வார்த்தையா என்ன? இல்ல எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. எதுக்காக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில மன்னிப்பு கேட்டாரு? திரு கருணாநிதி அவர்களுக்கு தட்சணாமூர்த்தி என்பது அவரோட இயற்பெயரா? நான் சொல்லலையா, கூகுள் டேட்டாவே சொல்லுது. இரண்டாவது, மக்களை ஏமாற்றுவதற்கு வசதிகரமாக இருக்கிறதுக்காகவும் என்னவோ தெரியல, தன்னோட பெயரை கருணாநிதி என்று மாற்றி கொண்டாராம். மூன்றாவது, கலைஞர் என்று தன்னைத்தானே பெரிய கலைஞர் என்று நினைத்துக் கொண்டு மக்களிடம் தன்னை செல்லமாக கலைஞர் என்று அழையுங்கள் என்று கேட்டுக்கொண்டாராம். அப்ப லாஜிக்கா பார்த்தா தமிழீழ மக்களுக்கு துரோகம் செஞ்ச தட்சணாமூர்த்தி என்றும் அவரை செல்லமாக அழைக்கலாம். மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களை ஓட ஓட விரட்டி சுட்டுத்தள்ள உத்தரவிட்ட கருணாநிதி என்றும் செல்லமாக அழைக்கலாம். தயாளம்மாள் என்ற தனது இரண்டாவது மனைவிக்கு தெரியாமல் ராஜாத்தி அம்மாள் என்ற ஒரு அம்மாவை தனது மூன்றாவது மனைவியாக திருமணம் செய்ய நினைத்துக் கொண்ட கலைஞர், அது கலைஞர் என்றும் இவரை செல்லமாக நாம் அழைக்கலாம். அப்ப எதுக்காக இன்னைக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கருணாநிதி என்ற பெயரை எனது கட்சிக்கார எம்எல்ஏ ஒருத்தர் உச்சரித்து விட்டார், அவர் சொல்லிவிட்டார், அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக மன்னிப்பு கேட்டாரு? ஒருவேளை உண்மையிலே கருணாநிதி என்ற பெயர் கெட்ட வார்த்தையோ? ஒரு பக்கம் என்ன பல மீம்ஸ்ல அங்கிட்டு போயா கருணாநிதிங்கிறான், இன்னொரு பக்கம் வாயா கருணாநிதிங்கிறான். ஒருவேளை கெட்ட வார்த்தை தானோ, உண்மைதானோ? சரி, இந்த மீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து குப்பையில போட்டுருங்க. மக்கள் நீங்களாச்சும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம் முன்னாள் முதலமைச்சர் ஐயா தட்சணாமூர்த்தி அவர்களை எவ்வாறு செல்லமா அழைக்கலாம் என்று நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன்.